உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு மிஞ்சி இருந்து அப்படின்னா இந்த மாதிரி ஆம்லேட்டு செஞ்சு பாருங்கள். இது வந்து கலக்கி ஆம்லேட்டுன்னு சொல்லுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். சாப் பண்ணி வச்சுட்டு அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இப்போ வந்து பெப்பரும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நமக்கு நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னா இது வந்து மஞ்சள் தூளெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒயிட் எக்குனால இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வீட்டில் இருந்து ஒரு கிளாஸ், இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து இப்போ மீன் குழம்பு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா மீன் குழம்புல வந்து உப்பு இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது. எப்போவுமே ஆம்லேட்டுக்கு நம்ம செய்கிறது மாதிரி உப்பு வந்து சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இன்றைக்கி 3 எக்கு தான் எடுத்துருக்கிறேன். 3 எக் இப்போ வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து நம்ம 4 எக்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து 2 பேருக்குமே நாங்கள் மீன் ரொம்ப லைக் பண்ணுறதுனால இப்போ நான் வந்து மீன் குழம்பு இந்த எக்கு வந்து கம்மியாக தான் இதில் எடுத்துருக்கிறேன். 3 எக்கு எடுத்து 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த எக்கும் அந்த மீன் குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இனி நம்ம வந்து கல்லை வந்து சூடு பண்ண வச்சுக்கலாம். சூடு பண்ண வச்சுட்டு அதில் வந்து எண்ணெயை வந்து நம்ம வந்து தடவி விட்டுக்கலாம். ஏன்னா அது எண்ணெய் விட வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேலே ஆம்லேட்டுக்கு மேலே நம்ம எண்ணெய் விடுறதுனால இதுக்கு வந்து நம்ம வந்து தடவி மட்டும் விட்டுக்கலாம். ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது எக்கம் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ஆட் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணும்போது அந்த வாசமும் டேஸ்ட்டும் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை திருப்பி மாற்றி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வில் சுவை மலரட்டும்.